Hi friends, welcome to Maggie's Kitchen. நம்ம சேனலில் இருக்க ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட்டர் பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் நான் வீட்டிலே தயார் பண்ண பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பன்னீர் தேவையான மசாலாங்கள் சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் அரைக்க வேண்டியது. அதில் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன். இந்த மசாலாலாம் இப்போ வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வதக்கிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம், சோம்பு, ஜீரகம், மிளகெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே அப்புறம் தக்காளி போட்டு வதக்கி தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதில் வேணால் 4 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆறட்டும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடுவோம். இப்போ பன்னீர் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அதை ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சதை ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோ. இல்லாட்டா பச்சை வாடை இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாடை, பால் வாடை இருக்காது. வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டு நம்ம பிரிஞ்சி இலை போட்டு நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ பன்னீரில் நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுருவோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குவோம். போட்டு இந்த மசாலா நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் வரும். வெளியில் எண்ணெய் வரும்போது நல்லா அப்படியே வாசனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஃப்ரை ஆனால் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி தானே போட்டிருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் வதக்கினா போதும். 10 நிமிஷம் வதக்கி அந்த கிரேவி நல்லா திக்கானோடனே பன்னீர் போட்டு பட்டர் போட்டு இறக்கிட வேண்டியதான். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிட வேண்டியதான். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறோம். இதில் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை சுகர் போட்டுட்டு இறக்கும் போது பட்டர் போட்டுருங்க. பட்டர் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பன்னீர் பட்டர் மசாலா. பட்டர் பிடிக்கல, நெய் வேணும்னாலும் நெய் போட்டுக்காங்க. பட்டராக நெய் ஆகுது எதனாலும் போட்டு அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதான். கிரேவி சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய யம்மி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட காம்பினேஷன் நான் சப்பாத்தி வச்சு சாப்பிட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.